அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், விரிவான விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டத்தில் பெண் மருத்துவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இன்று வேலூர் மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது வேலூர் மாவட்டத்தில் 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இரவு வேலூர் உள்ள பிரபல மருத்துவமனையில் பீகாரை சேர்ந்த ஒருவர் பெண் மருத்துவராக பணியாற்றி வந்திருந்தார். அவர் அந்த 16ஆம் தேதி இரவு அவருடைய ஆண் நண்பருடன் காட்பாடி பகுதியில் உள்ள ஒரு திரையரங்கிற்கு சென்று படம் பார்த்துவிட்டு நள்ளிரவில் திரும்பிய போது அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி இருவரும் வேலூர் நிலைக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த ஆட்டோவில் இருந்த 5 பேர் கொண்ட இளைஞர்கள் அந்த ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தார்கள். நேராக மருத்துவமனைக்கு செல்லாமல் அவர்கள் பாலாற்றின் அருகே அங்கே ஆட்டோவில் இவர்களை கடத்தி சென்று அந்த ஆண் நண்பரை கத்தி முனையில் வைத்து இந்த பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களிடம் இருந்து ATM கார்டு மற்றும் பணம் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இந்த வழக்கு வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கானது வேலூர் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த குற்றவாளிகள் 5 பேரில் ஒருவர் சிறார் என்பதால் அவரை தவிர்த்து 4 பேர்களுக்கு இன்று வேலூர் மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் இவர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு தலா 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது இந்த குற்றவாளிகளை படம் பிடிப்பதற்காக வந்த செய்தியாளர்கள் மீது அதில் இருந்த குற்றவாளிகள் தாக்குதல் நடத்தினர். குற்றவாளியில் ஒருவர் கேமராவை உடைக்க முயன்றதும் மேலும் தற்போது இவர்களை அழைத்து செல்ல வந்தபோது மற்றொரு செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி கீழே வீசியிருந்ததும் இந்த வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறலாம். கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த 22ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள ஒரு திரையரங்கில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பெண் மருத்துவர் இவர் வேலூர்ல தனியார் பிரபல மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் ஆண் நண்பருடன் அன்று இரவு காட்பாடி பகுதியில் உள்ள திரையரங்கில் படம் பார்ப்பதற்காக செல்கிறார். அங்கு படம் பார்த்துவிட்டு இவர் நள்ளிரவில் வீடு திரும்புவதற்காக வந்துள்ளனர். அப்போது ஆட்டோவில் இவர்கள் ஏறி அவங்க மருத்துவமனைக்கு வருவதற்காக வந்தபோது அந்த ஆட்டோவில் ஏற்கனவே கஞ்சா போதையில் 4 இளைஞர்கள் இருந்துள்ளனர். மேலும் ஒரு சிறாரும் இருந்துள்ளார். இவர்கள் 5 பேரும் இவர்கள் ஏற்றிக்கொண்டு நாங்கள் வேலூருக்கு செல்லலாம் என அழைத்து வந்தனர். ஆனால் அவர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே வரும்போது நேரடியாக மருத்துவமனைக்கு செல்லாமல் இடதுபுறம் திரும்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஒரு வழியின் வழியாக சென்று பாலாற்றிற்கு அவர்களை அழைத்து சென்று கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மேலும் கத்தி முனையில் அந்த ஆண் நண்பரை கத்தி முனையில் வைத்துவிட்டு இந்த பெண்ணை 4 பேரும் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து ATM கார்டு மற்றும் பணம், நகை ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த தகவல் நிறைய பரபரப்பை வேலூர் ஏற்பட்டு இருந்தது. இவர்கள் பாதிக்கப்பட்டதுடன் நேரடியாக புகார் அளிக்காமல் ஆன்லைன் மூலமாகவே வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். அவர்களுக்கு கடந்த அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட 1 மாதத்தில் அவர்களுக்கு குண்டர் சட்டமும் போடப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்து வேலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த நிலையில் இன்று இந்த 4 பேர்களுக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. பார்த்திபன், பரத் மற்றும் மணிகண்டன், சந்தோஷ்குமார் ஆகிய 4 குற்றவாளிகள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒருவர் சிறார் என்பதால் தொடர்ந்து அவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வம்.